ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். என்றைக்கும் போல் இன்றைக்கும் வியாபாரத்துக்கு கிளம்பி வந்தாச்சு. வரும்போதே வந்துட்டு நல்லா சூப்பராக இருந்தது கிளைமேட்டுன்னு நினச்சேன். பார்த்திங்கன்னா சரியான மழை. சரி இருந்தாலும் பரவாயில்ல, வியாபாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போன கையோட என் பொண்ணு வந்து சூப்பராக பிரியாணி செஞ்சுருந்தாங்க. நானுமே வந்துட்டு கடகடன்னு குளிச்சுட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிம்மா சீக்கிரமாக குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. கடகடன்னு குளிச்சுட்டு போகிறதுக்குள்ளே கொஞ்சம் லைட்டாகவே குழஞ்ச மாதிரி ஆகிடுச்சு சாப்பாடு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்னால் தான் லேட்டு. ஏன்னா பசங்க எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்குள்ளே எல்லாருக்குமே கைட்டு கொடுக்க ஆரம்பித்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது சாப்பாடு. என்னமோ சொல்லுவார் எங்கள் அப்பா, பசி நிசி அறிமா நித்திர சொகாரிமான்னு. அது உண்மையான ஒரு விஷயந்தான். ஏன்னா நம்ம பசியில் வந்து ருசி தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, ஊதியாவது பசியை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். வேறு லெவலில் இருந்தது சாப்பாடு அப்படின்னு சொல்லி என் பொண்ணு, அம்மா ஈவினிங் எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அதுக்கு என்ன போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கிளம்பி பசங்களோட ஜாலியாக வெளியே தான் போயிருந்தேன். நடுவில் வந்துட்டு சில மாதமாக நானுமே வீடியோ போடலை. யாருமே வந்துட்டு எல்லாருமே பார்க்குறீங்க, ஆனால் தள்ளி விட்டு போயிட்டே இருக்கீங்க. யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்குமே இந்த வீடியோ போடுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. வியாபாரத்துக்கு போயிட்டு வந்து வீடியோ எடிட் பண்ணி போடுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு டைம் பாஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை